Good morning champions. This is Professor R. Surendran from Government College of Technology. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு strategical video. How to prepare for government exam. இதான் வந்து கேள்வி. How to prepare for government exam. ஸோ எந்த மாதிரி இது பண்ணுறது அப்படின்றத பார்க்கணும். இதுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணுற மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is called as ladder approach. இந்த ladder approachன்றது கண்டிப்பாக வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப பக்காவாக இருக்கும் லேடர் அப்ரோச். எப்படி பார்த்தீங்கன்னா இந்த லேடர் அப்ரோச்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு, இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது கரண்ட்லி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பக்காவான ஒரு க்ரோத் உண்டு. இதுதான் லேடர் அப்ரோச்சில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். சரி, ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி தான் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் எப்படி வந்து படிக்க ஆரம்பிக்கிறது? ஸ்டார்ட் பண்ணுறது ஆல்வேஸ் ஸ்டார்ட், இந்த ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் சிலபஸ். எக்ஸாமுக்கு இந்த சிலபஸ் அப்படின்ற பஸ் வந்து ரொம்ப முக்கியம். இதுதான் உங்களை வந்து உங்கள் ஜேர்னியை வந்து உங்களை வந்து டெஸ்டினேஷன் கொண்டு போய் விட போகிறது. ஸோ சிலபஸை பார்த்துட்டீங்க. சிலபஸை பார்த்து முடித்த பிறகு நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு அப்சர்வ் த கொஷின். ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் த டேம் சார்ட். ஸோ டேம் சார்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். இந்த டேம் சார்ட் தான் வந்து சைமல்டேனியஸாக வந்து நமக்கு என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு தெரிவிக்கிறது தான் டேம் சார்ட். டேம் சார்ட்லேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து we have to prepare லேர்னிங் சார்ட். லேர்னிங் சார்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேம் வந்து சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுற சார்ட் தான் லேர்னிங் சார்ட். ஸோ ஃபஸ்ட்டு டேம் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம், அப்புறம் லேர்னிங் சார்ட். இந்த லேர்னிங் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து ஃபார்முலா சார்ட். நம்ம ஏதாச்சும் ஃபார்முலா இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபார்முலா சார்ட்டுக்கு அப்புறம் வந்து நம்ம அந்த ஃபார்முலாவை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கிற சார்ட் தான் வந்து ப்ராக்டிஸ் சார்ட். ஸோ இந்த சார்ட் மெத்தடாலஜி வந்து உங்களுக்கு உங்கள் எக்ஸாமை சிம்பிளராக மாற்றிடும். இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசியாக நம்ம பண்ண வேண்டியது வந்து கரண்ட்லி எக்ஸ்பெக்டட் கொஷினை சால்வ் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து ஒரு சைக்கிள். நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், சிலபஸை பார்க்குறோம், ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்க்குறோம், அதை வச்சு டேம் சார்ட் ரெடி பண்ணுறோம், லேர்னிங் சார்ட் ரெடி பண்ணுறோம், ஃபார்முலா சார்ட் ரெடி பண்ணுறோம், ப்ராக்டிஸ் சார்ட் ரெடி பண்ணுறோம். கரண்ட்லி எக்ஸ்பெக்டட் கொஷின் வந்து நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்க்கறது மூலிமா வரப்போகிற கொஷினை வந்து நம்மளால் பக்காவாக நிர்ணயிக்க முடியும். சரி, இது ஒரு மெத்தடாலஜி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க, லேடர் அப்ரோச் அண்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சிங்களேன். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து யூ ஹாவ் டு கிரியேட் த குவிஸ். நீங்கள் எங்கேயாச்சும் டெஸ்ட் சீரிஸ் போய் அட்டன் பண்ணோம் அப்படின்னு கிடையாது. நீங்களே சுய உதவி குழு கிரியேட் த குவிஸ் அப்படின்றது ஒரு ஆக்ஷனாக இருக்கணும். அப்புறம் பார்ட்டிசிபேட்டிங் த குவிஸ், அட்டெண்டிங் த குவிஸ், அது ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு எவ்வளோ அட்டன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கொஷின் ஆச்சும் அட்டன் பண்ணலாம். அப்போ வந்து 100 நாள் கழித்து பார்த்தா கண்டிப்பாக நமக்கு 10,000 கொஷின் முடிச்சிருக்கும். குவிஸ்ஸு க்ரியேட் பண்ணுறோம், குவிஸ்ஸு பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக். லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் வந்து நமக்குலாம் தெரியும், எல்சிஎம் தெரியும், ஆனால் வந்து இது எல்எஃப்எம், லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் அப்படின்றது நம்ம கண்டிப்பாக பண்ண வேண்டிய விஷயம். இந்த மூணுமே செட்டாக நம்ம வந்து நம்ம ப்ரிப்ரேஷனில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ இதை பண்ணோன்னா நமக்கு வந்து நம்ம ஜேர்னி வந்து சீக்கிரமாக முடியும். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமோட ஜேர்னி வந்து என்னென்னா 10 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, 3 மாதம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, 6 மாதம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க. ஸோ 6 மாதத்துக்குள்ளே நம்மளோட ஜேர்னி முடியணும்னா ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவ் லேர்னிங்காக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிங்க. அப்புறம் இதெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வேறு எந்த மாதிரிலாம் இது பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பண்ண வேண்டியது வீடியோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங். நான் படித்ததை வீடியோவாக எடுத்து பேசுறது. நான் பண்ண வேண்டியது ஃபோட்டோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங், நோட்ஸை வீடியோவை எடுத்து பேசுறது.
நாம் பண்ண வேண்டியது ஆடியோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங். இதெல்லாம் ஒரு சூப்பரான டெக்னிக். ஸோ இதை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு என்னென்னா நம்ம எஃபிஷியன்சி நம்மளை அறியாமையே அதிகமாகிடும். இதெல்லாம் தான் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நம்ம பண்ண வேண்டிய சாதனங்கள். இது மூணுமே பண்ணோன்னா நமக்கு எல்லளவும் வந்து மிஸ்டேக் வராது. எக்ஸாமில் வந்து எல்லாமே வந்து பிரெயினில் வந்து பிரெயின் ஃபங்க்ஷனிங் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு எக்ஸாம் நடந்தது, டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம். ஸோ இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 3 மாதம் மட்டும் படித்தவங்க இருந்தாங்க, அதே போல் 10 வருஷம் படித்தவங்களும் இருந்தாங்க. ஸோ இந்த ஸ்பேன் மட்டும் பாருங்களேன். இது ஒரு எக்ஸாமு. இந்த எக்ஸாமுக்கு 3 மாதம் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணவங்களும் இருக்காங்க, 10 வருஷம் படித்தவங்களும் இருக்காங்க. இது எல்லாமே படிச்சிருந்தாலுமே நம்ம கொஷின் வந்து ஒரு மிக்ஸ்டாக கேட்கும்போது நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, எக்ஸாம் ஹாலில் வந்து எக்ஸாம் ஹால் ஸ்டெமினா அப்படின்னு ஒன்று தேவைப்படுது. எக்ஸாம் ஹால் ஸ்டெமினா இருந்தால் மட்டும்தான் வந்து இங்கே வந்து 100 மார்க் எடுக்கிறவங்களும் 150 மார்க் எடுக்கிறவங்களும் 2 பேரும் ஒன்றே தான். ஆனால் 150 மார்க் எடுத்தவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, எந்த கொஷினை பார்த்தாலும் பயப்படலை. அவனுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் சால்வ் பண்ணால் அவன் ஜேர்னியை 150 கொண்டு போயிட்டான். ஆனால் எல்லாம் படிச்சிருந்தும் அந்த எக்ஸாம் ஹாலில் போகும்போது ஃபியர் அப்படின்னு ஒரு ஃபேக்டர் இருந்தனால என்ன ஆச்சு, 100 மார்க்குக்கு இழுத்து விட்டுடுச்சு. அப்போ இங்கே என்னென்னா 100 மார்க் எடுத்தவனும் ஒன்று தான், 150 மார்க் எடுத்தவனும் ஒன்று தான், 2 பேரும் வெவ்வேறு கிடையாது. அந்த எக்ஸாம் ஹால் ஸ்டெமினானால் 150 மார்க் எடுத்தவனுக்கு வேலை கிடைக்கும், 100 மார்க் எடுத்தவனுக்கு வேலை கிடைக்காது. 2 பேரும் ரொம்ப ஆழ்ந்து நுட்பமாக தான் படித்தாங்க. ஸோ எக்ஸாம் ஹாலில் ஃபியர் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது அதை எப்படி உடைக்கணும் அப்படின்னா, அதுக்கு தான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் முக்கியமான விஷயம். நம்ம ஃபியரை உடைக்கணும் அப்படின்னா அதுக்கு வழி இருக்குது. நம்ம வந்து பயத்தை வந்து எதால் உடைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கையால் உடைக்கணும். we should have faith in ourselves. அந்த ஃபெய்த்தை எங்கேருந்து உருவாக்கணும் அப்படின்னா, நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோம் இல்லைங்களா, நாள் நான் ப்ரிப்பேர் பண்ணணுன்னு ஊரை விட்டு கிளம்பி வந்தப்போ அப்போ வந்து ஒரு பயம் வந்திருக்கும் பாருங்கள். அந்த பயத்தை உன் நம்பிக்கையால் உடைச்சிருந்தீங்கன்னா அந்த நாள்லேருந்து அந்த நம்பிக்கை கூடிக்கிட்டே வரும். நீங்கள் ரெகுலராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த பயம் உடஞ்சிருக்கும். ஸோ பயத்தை எப்படி உடைக்கிறதுன்னு கற்றுக்கிட்டா, பயத்தை நம்பிக்கையால் உடைக்கணும், பயத்தை பயிற்சியால் உடைக்கணும். அந்த மாதிரி வித்தையில் தான் நம்ம ஜெயிக்க முடியும். இந்த எக்ஸாம் ஹால் செமினா வந்து என்ன பண்ணணும்னா, பயம் வந்து 0வாக மாறணும், ஃபெய்த் வந்து 100%ஆக மாறணும். ஸோ இதை தான் நம்ம பண்ணிட்டோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் ஜேர்னின்றது ரொம்ப கஷ்டமான ஜேர்னி கிடையாது. எல்லாரும் நினைக்கிற மாதிரி கஷ்டமான ஜேர்னி கிடையாது. ஸோ ஃபியரை வந்து 0%ஆக வச்சுக்கிட்டு, ஃபெய்த்தை வந்து 100%ஆக வச்சுக்கிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது நம்ம வெற்றியாளனாக தான் வெளியே வருவோம். இல்லை எனக்கு பயம் தூக்கலாக இருக்குது அப்படின்னா நம்ம வெற்றியை விட்டு கீழே படி இறங்கிட்டே இருப்போம். நம்ம தோல்வியாளனா ஆவோன்னு சொல்ல முடியாது. ஆனால் வெற்றி, ஒரு மாபெரும் வெற்றியை நம்ம சாதாரணமான வெற்றியை அடையக்கூடிய நிலைக்கு தள்ளப்படும். அடுத்தது மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் வந்து நீங்கள் என்னென்னா லெவல் பை லெவலாக போடணும் ப்ரிப்ரேஷன். ஃபஸ்ட்டு லெவல் 1 அப்படின்னா என்ன அப்படின்னா, அது பேசிக் லெவல். உங்கள் ப்ரிப்ரேஷன் வந்து ஃபவுண்டேஷனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் இந்த எக்ஸாமை அணுகுனவங்களை பார்க்கும்போது கேள்விகள் ஒரு பேசிக்கான கேள்விகளுக்கெல்லாம் தப்பு பண்ணிட்டு வந்தாங்க. என்னப்பா இந்த கேள்விக்கு தப்பு பண்ணிட்டே அப்படின்னு கேட்கும்போது, சார் எனக்கு எக்ஸாம் ஹாலில் ஞாபகம் வரல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ லெவல் 1 ப்ரிப்ரேஷன் வந்து இட் இஸ் அ ஃபவுண்டேஷன் லெவல். அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண 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 நம்ம லெவல் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து மாஸ்டரி லெவல். ஸோ நம்ம நிபுணத்துவம் வாய்ந்த லெவலுக்கு நம்ம மாறிடும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கடைப்பிடிச்சிங்கன்னா, லெவல் பை லெவலாக கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக காம்படிட்டிவ் எக்ஸாம் இது பண்ணலாம். ஒரு சராசரியாக காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எவ்வளோ மாதம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம் போதுமானது. 6 மாதம் குருகுல வாசம், 6 மாதம் குருகுல வாசமாக நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இது பண்ணலாம். நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது வந்து
இந்த சார்ட் மெத்தடும் அப்புறம் குவிஸ் மெத்தடும் அப்புறம் வீடியோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங் மெத்தடும் அப்புறம் ஃபியர் அண்ட் ஃபெய்த் பிரின்சிபலும் லேடர் அப்ரோச்சும் லெவல் பை லெவல் ப்ராக்டிஸும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 மாதம் போதுமானது. ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ நேரம் சார் படிக்கணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் முழு நேரமாக படிச்சிங்கன்னா 12 மணி நேரம் கூட படிக்கலாம். எல்லா வேலையும் விட்டுட்டு இதுதான் என்னோடய வேலை அப்படின்னா 12 மணி நேரம் கூட படிக்கலாம். அந்த 12 மணி நேரம் ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்குன்னா, அந்த பிரேக் விட்டு ஒரு 10 நிமிஷம் இடைவெளி கேப் விட்டு இருக்கணும். இல்லை 1 மணி நேரத்தில் 50 நிமிஷம் படிச்சுட்டு 10 நிமிஷம் கேப், 50 நிமிஷம் படிச்சுட்டு 10 நிமிஷம் கேப் அப்படின்னு விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரெயின் வந்து ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் இதுதான் என் நோக்கம்னு ஃபிக்ஸ் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் உங்களோட நாளை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு உங்களோட நோக்கம் தெரியணும், உங்களோட கோல் தெரியணும், உங்களோட பர்பஸ் தெரியணும். ஒவ்வொரு நாள் முடியும் போது நாளோட ஸ்டார்ட்டில் வந்து பர்பஸ் தெரியணும், நாளோட முடிவில் வந்து உங்களுக்கு ஒரு திருப்தி தெரியணும். நாள் எப்படி முடியணும் அப்படின்னா ஒரு திருப்தியோடு தான் முடியணும். நாள் எப்படி தொடங்கணும்னா நோக்கத்தோடு தொடங்கணும் அப்படின்னு தெரிஞ்சிங்க. இதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஜேர்னி. இது எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் பொருந்தும். நீங்கள் யூபிஎஸ்சிக்கு படித்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சிக்கு படித்தாலும் சரி, இல்லை வந்து கேட்டுக்கு படித்தாலும் சரி, இல்லை யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கே படித்தாலும் சரி, எந்த எக்ஸாமுக்கும் நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதுதான் உங்களை வந்தடையும். நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடித்தான் பாடுற அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு ஒரு வாசகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்படி அடிப்பாங்க அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு தீவிரமாக இந்த வேலை எனக்கு வேணும்னு விரும்புகிறீங்களோ அப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களை நோக்கி வரும். உங்கள் விருப்பம் குறைவாக இருந்தால் உங்களோட விசை கம்மியாக இருக்கும், உங்களோட இழு விசை கம்மியாக இருக்கும். அப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு வராது. உங்களை விட அதிகமாக யார் நினைக்கிறானோ அவனுக்கு போயிடும். ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் உங்கள் பேர் அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் விரும்பணும். முதல்ல இந்த வேலை எனக்கு வேணும்னு விரும்பணும். விருப்பம் வெற்றி தரும் அப்படின்னு தெரிஞ்சிங்க. உங்களை நீங்கள் நம்பணும். ஊரே உங்களை நம்பலனா கூட உங்களை நீங்கள் வைராக்கியமாக நம்பணும். இந்த மாதிரி நம்புறது மூலிமா மட்டும்தான் வந்து நம்பினால் கை கூடும் அப்படின்னு தெரிஞ்சிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி தந்தீங்கன்னா உங்களோட மெமரி வந்து இன்னும் டியூன் ஆகும். அது வந்து கோல்டன் ட்ரையாங்கிள் மெத்தட் அப்படின்னு பேர். லேர்ன், டூ, டீச் சைமில்டேனியஸ்லி அப்படி சொல்கிறாங்க. ஸோ நான் என்னோட மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் சொல்கிற மெத்தட் என்னென்னா, ஸ்டார்ட் ஏ யூடியூப் சேனல் அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிங்க, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை பேசுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை பேசி இன்னொருத்தவங்க கற்றுக் கொடுங்க, நீங்கள் வளர்ந்துருவீங்க அப்படின்றது தான் என்னோடய பிரின்சிபல். ஸோ அதே தான் நானும் பண்ணுறேன். கிட்டத்தட்ட என்னோட மெக்கானிக்கல் கண்டென்ட் மட்டும் வி ஆர் கோயிங் டு ரீச் நியர்லி 900 கிட்ட வந்து ரீச் ஆக போகிறோம். ஸோ இது வந்து வித்தின் ஷார்ட் ஸ்பேன் ஒரு 4 மந்தில் வந்து என்னால் அச்சீவ் பண்ண விஷயம். நான் எப்போவுமே வந்து என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் என்ன சொல்கிறேனோ அதை நான் சைமில்டேனியஸாக ஃபாலோ பண்ணுற ஒரு டீச்சர். ஸோ இந்த மெத்தட்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம் ஜேர்னி வந்து வித்தின் 6 மந்தில் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. இது ஒரு சிம்பிளிஃபைட் மெத்தட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு என்னோட 25 வருஷ பயணம் நான் உங்களுக்கு சுருக்கமாக இது பண்ணேன் அப்படின்னு தெரிஞ்சிங்க. இந்த 25 வருஷ பயணத்தை வந்து நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஏதோ ஒரு கோர்ஸ் மட்டும் மெட்டீரியல் மட்டும் வாங்கிட்டு நான் போஸ்டிங் வாங்கிடுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அது வந்து போதவே போதாது. நீங்கள் உங்களோட பயிற்சி மட்டும்தான். முடியும் வரை முயற்சி செய், முடியாவிட்டால் பயிற்சி செய். உன் பயிற்சி நிபுணத்துவம் பெற 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 தான் வந்து நீ போஸ்டிங்கை நோக்கி நகருவ. ஸோ ஒரு விஷயத்தை வாங்கினதுக்கப்புறம் அதை கன்சியூம் பண்ணிவிட்டு அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். கன்சியூம் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை இது பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து கன்சியூம் பண்ணுங்கள். கன்சியூம் பண்ணதை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணதை கேமிஃபை பண்ணுங்கள். ஸோ இந்த 3 ப்ராசஸும் பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட ப்ரிப்ரேஷன் வந்து ஒரு பூரணத்துவம் பெறும் அப்படின்றத தெரிஞ்சிங்க. ஸோ இதுதான் என்னோட ஈஸி மெத்தட் ஃபார் அச்சீவிங் யுவர் கோல் இன் எனி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ். எந்த எக்ஸாம் வேணா இருக்கட்டும். எக்ஸாம் பலவிதம், ஆனால் அதுக்கு மெத்தட் வந்து ஒன்று தான். ஆல் தி பெஸ்ட் சாம்பியன். திஸ் இஸ் ப்ரொஃபஸர் ஆர் சுரேந்திரன் ஃப்ரம் ப்ரொஃப் சுரேன் டாக்ஸ். ஸோ இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா ப்ரொஃப் சுரேன் டாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள். எதை விரும்புகிறீங்களோ அதுதான் உங்களை நோக்கி வரும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பிறருக்கு பரிமாறுங்க. பரிமாறுறது மூலிமா வளர்ச்சி ஏற்படும். அதுக்கான பட்டன் ஷேர் பட்டன். உங்களோட அன்பு, நன்றி, பாராட்டு எதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த ஜேர்னி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணணுன்ற ஜேர்னி உங்களுக்கு அந்த வெறி உங்களுக்கு இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொல்கிற டிப்ஸ் உடனுக்குடன் வேணும்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.